இன்னைக்கு இந்த கடமலைக்குண்டு பகுதியில உங்க ஊர்ல முழுக்க இன்னைக்கு ஊர்ல கடை அடைச்சிருக்காங்க. ஆமாங்க. கடை அடைச்சிட்டு ஒரு போராட்டம் பண்றீங்க. காரணம் என்னங்க? காரணம் என்னன்னா 30 வருஷம் 40 வருஷம் குடியிருந்தவங்கள வெளியேத்துறீங்க. அவங்க இன்னைக்குன்றவங்களுக்கு எந்த இடத்த பார்த்து இருப்பாங்க? எங்க போவாங்க? 30 வருஷம் 40 வருஷம் அங்கேயே குடியிருந்தவங்களா? இருந்தவங்க வெளியேற்றினா அவங்க எங்க போவாங்க? நாங்க வெளியேற்றி எங்கனையும் போயெல்லாம் இருக்க முடியாது. வேணும்னா மருந்து குடிச்சுங்கன்னே செத்துறோம்ன்றாங்க. இதுக்கு என்ன நீங்க உத்தரவாதம் பாதுகாப்பு கொடுப்பாங்களா? அந்த இடம் பூரா காலியாகுமா? நாங்க போக முடியுமா? வெளியேற்றது மாதிரி கூட வெளியேறாங்க. அவங்க எங்க போயிருப்பாங்க? இந்த மலை கிராமத்துல இருக்கவங்க எல்லாமே அங்கேயே பூர்வீகமா இருந்தவங்க. ஆமா, எடுத்து வராங்க. 3 தலைமுறை. இங்க இருந்து போய் அங்கேயே இருந்தவங்க இன்னைக்கு வெளியேத்தனா அவளுக்கு உண்டான அத்தாச்சி கொடுத்தா தானே வந்து இருப்பாங்க. இருந்துகிட்டு நாங்க வெளியேறோம்னுவாங்க. அவங்க எவ்வளவோ நிலம் வச்சு 3 தலைமுறையா விவசாயம் பண்ணிட்டு பஞ்சடி மரம் இருக்கு, கொட்டமந்திரி இருக்கு, மாங்காய் மரம் எல்லாமே ஒன்று பண்ணி அவங்க புலத்து இன்னைக்கு வெளியேறா ஒரு கேடு கட்டையெல்லாம் கொண்டு போய் எந்த உடம்புல கிணறெல்லாம் தோண்டி இருக்காங்க. அங்கெல்லாம் பாவம் இல்லையா? விவசாயம் பண்ணி அங்க 50 வருஷம் இருக்கும். நீங்க 3 தலைமுறைன்னு சொன்னாலே அது 150 வருஷம் தாண்டி இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்த வந்து வனவிலங்கு உயிரினங்கள் தேவையான ஒரு இதா வந்து நாங்க வந்து சொல்லிட்டீங்கல்ல. நடமாட்டம் இருக்கும், மிருகங்கள் அதுக்கு பட்டா கொடுத்துருக்காங்கல்ல. பட்டா கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப காலிக்கோணம் சொல்ற இடங்கள்ல பட்டா இருக்கு. ஆமா, அந்த பட்டா எஃப்ஆர்ஐ பட்டாவா? செம்பு பட்டா இருக்கு. அப்படி வச்சிருக்கிறவங்க வெளியேற்ற சொல்றாங்க. செம்பு பட்டா. அப்ப இந்த டவுனுக்குள்ள பக்கத்துல ஒரு தோட்டத்தை விலைக்கு வாங்கி அதிகாரிய அவங்களுக்கு ஒரு இடத்த கட்டி வீட்டை கட்டி அதை விட்டு வந்து இங்க இருங்கன்னா இருப்பாங்க. மொத்தத்துக்கு வெளியேறி போனா அங்க எங்க போய் இருப்பாங்க? பாவம் இல்லையா? நீதிமன்றத்துலதான் நீங்க நீதிமன்றம் வந்து உத்தரவு ஓடட்டும். அதுலயே இருந்து குடியிருந்து பேர பேத்தி எடுத்து எல்லாம் கட்டி கொடுத்து செஞ்சு எல்லாமே இருந்தது. திடீர்னு உங்களை வீட்டை கட்டி கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கன்னா அவங்க எப்படி கிளம்புவாங்க? எப்படி கிளம்புவாங்க? அப்ப செஞ்சிருக்காங்க. ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் போய் வாழ்ந்துக்கு இருக்கையில சொன்னாலும் அவங்க வெளியே இந்த தார் ஓட்டவே தார் ஊத்தி பசு ஓச்சு நல்லா நரியத்துல. இப்ப அந்த நரியத்துல தார் ஊத்தவே மாட்டாங்க, செய்ய மாட்டேன்றாங்க. நீ வெளியே இருங்க, தாரெல்லாம் ஊத்த மாட்டோம். இது கவர்மெண்ட் சேர்ந்தது. இந்த ரோடு கவர்மெண்ட் சேர்ந்தது. ஃபாரஸ்டுக்கு சேர்ந்ததுன்னா அவங்க முன்னாடியே செம்பு பட்டா எது கொடுக்குறாங்க. பட்டா கொடுத்து உத்தரவாதம் பண்ணி அவங்க ஸ்டாண்டர்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்க வெளியேறீங்கன்னா எப்படி சார்? நீங்க சொல்ற கோரிக்கை நியாயமா இருக்கு. இங்கேயே வாழ்வாதாரம் இருக்கிறவங்க, பட்டா வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பழங்குடியினர். அந்த பழங்குடியினர் எல்லாருமே இருக்கிற இடத்துல வாழ்வாதாரத்துல இருக்கலாம். சட்டம் 2006 அதன் விளைவுப்படி இப்ப இதை வந்து என்ன தீர்வு தான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இருக்கிற அவங்க விவசாயத்தை கெட்டுட்டு அவங்க வெளியில போய் வாழ முடியாது. திடீர்னு சென்னை போய் சொல்லி வாழ முடியுமா? முடியாது. சென்னையில போய் வாழ சொல்லணும்னா முடியுமா? உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு. தீர்ப்பு தான் இப்ப இவங்க செயல்முறைப்படுத்துவாங்க. செயல்முறைப்படுத்தும் போது இதை என்ன பண்ணுனா சரி பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு என்ன பண்ண நாங்க என்னைக்கும் போல அந்த நாட்டுல நாங்க வாழ்ந்தவங்க சொல்லிடுறேன். அவங்களுக்கு தெரியல. இப்ப அந்த நாட்டிலே நாங்க வாழ்ந்தவங்க அதுலயே வாழ விட்டா எங்களுக்கு போதும். மாட்டாங்கம்மா. இப்ப அரசாங்கம் யாருங்க? இப்ப யாரு அரசாங்கம் யாரு ஆண்டுட்டு இருக்காங்க? முதலமைச்சர் விஜய். அவரோட ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் இருக்குல்ல, அவங்க போய் கோர்ட்டுல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த தீர்ப்பை நீங்க ரத்து பண்ணணும் இல்ல மாத்தணும்னு சொல்லி அரசாங்கம் தான் இப்ப போய் வழக்கு போடணும். இதை விட வேற வழியே கிடையாது. காலம் கடந்துருச்சு. கோர்ட்டுக்கு போய் கேஸ் தீர்ப்பாய் வந்துருச்சு. இத அரசாங்கம் தான் இதுக்கு எதிர்ப்பு மனு போட்டு வந்துருச்சு.
இப்ப வந்துருச்சுன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்ப உங்களை காலி பண்ண கூடாது, நீங்க எல்லாம் அங்கேயே இருக்கணும்னு நினைச்சா இதுக்கப்புறம் இவங்க போய் விஜயவாக்கு செய்யலாமா? விஜயவாக்கு செய்யணும். உச்சநீதிமன்றத்துல போய் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இவ்வளவு இது வரல. இப்ப டிவிக்கு ஆட்சியில டிவிக்கு ஆட்சிக்கு வந்தோடனே தவறான புரிதல் இருக்கீங்க. இவங்க கூட நாம் தமிழர் ஆதரவாளர் தான், கூட உண்மையை சொல்லும். ஃபாரஸ்ட் ரிசர்வேஷன் சட்டம் 2006 அப்ப யார் ஆட்சியில இருந்தாங்க? அப்ப கருணாநிதி இருந்தாரு, அமைச்சர் இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்க. அப்ப எல்லாம் வெளியேற்ற சொல்லலாம். விஜய் வந்தனே வெளியேற்ற சொல்லி விஜய்னாலதே இப்படி எல்லாம் நாங்க குடும்பத்துக்கெல்லாம் அப்படி அண்ணன் சொல்றேன் வாரம்னா அவர் மேல பழி போடுறதுக்காகத்தான் இந்த பேச்சு. பழி போடுறதுக்காக இல்ல. நான் உள்ளோட என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு சம்மந்தம் இல்ல. திமுகவே ஜெயிச்சிருந்தா அவர் மேல்முறையீடு பண்ணா எதுக்கு சம்மந்தம் இல்ல நீங்க சொல்றீங்க? மேல்முறையீடு பண்ணா சட்டப்படி நான் சொல்றேன். அரசியல் ரீதியா பார்த்துட்டு விஜய் பிடிக்கும் சீமான பிடிக்கும் பேசுறாங்க. சட்ட ரீதியா என்ன பண்ணணும்? இப்ப விஜயோட அரசாங்கம் இருக்குல்ல, இதுலயே போய் உச்ச நீதிமன்றத்துல காலி பண்ண வேண்டாம் எதிர்க்கணும்னு இவங்கதான் போடணும். ஏன்னா கோர்ட்ல தீர்ப்பு வரலைன்னா நீங்க சண்டை போடலாம். கோர்ட்ல வந்த தீர்ப்பு, இந்த தீர்ப்பை எதிர்த்து அரசாங்கம் தான் எதிர்மனு பதிவு பண்ணி இப்ப இந்த போராட்ட ஆர்ப்பாட்டங்கிறது அவங்களுடைய கவனத்துக்கு போகணும். அவங்க மறுசீலனை போட்டு அதுக்கான தீர்ப்பு வந்தாங்க. நம்ம சொல்றத சொல்லிட்டோம். சரிங்களா? நீ அந்த போராட்டமும் உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும். சரி.